my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் நான் தமிழர் கட்சியின் நாடி துடிப்பு ஆக உழைத்துக் கொண்டிருக்கின்ற சாட்டை துரைமுருகன் வீட்டில் என்னையே ரைடு செய்திருக்காங்க. அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாட்டை துரைமுருகன் யார்? இவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? இதற்காக இவருடைய வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு ரைடு செய்தாங்கன்னு பார்க்க. சாட்டை துரைமுருகன் என்பவர் மிக சிறந்த பேச்சாளர். நாம் தமிழர் கட்சி, அதாவது நான் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமா கட்சியை சார்ந்தவர். இவர் யூடியூபரும் கூட, நான் தமிழ் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் கூட. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இவருடைய வீட்டில், அதாவது சாட்டை துரைமுருகன் வீட்டிலும் நான் தமிழர் கட்சியின் பல பிரமுகர்கள் வீட்டில், அதாவது குளத்தூர் பாலாஜி, ஆலந்துறை ரஞ்சித், காலப்பட்டி முருகன், திருச்சி சண்முகநகர் சார்ந்த பல பிரமுகர்கள் வீட்டிலும், குறிப்பாக தென்காசி இசை மதிவானம் அவருடைய வீட்டிலும் இந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ரைடு நடத்தினாங்க. இந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள்னா NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்றோம். எதற்காக இவர்கள் இந்த வீடுகளில் ரைடு செய்தாங்க? வெளிநாட்டு நிதி, ஆக்சுவலா இந்த நான் தமிழர் கட்சிக்கு பொதுவாக வெளிநாட்டு பணம் அதிகம் வருது. அப்போதான் அந்த கட்சி நடத்த முடியும். வெளிநாட்டு பணம் அதிகம் வருது. வெளிநாட்டு தமிழர்கள் அதிகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆக வெளிநாடுகள் நிதியை அதிகம் பெறக்கூடிய கட்சி ஆகையினால் தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் இந்த நான் தமிழ் கட்சிக்கு தொடர்பு இருந்ததாகவும், வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக நிதி பெற்றதாகவும் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு தகவல்கள் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் அந்த முகாந்திரத்தினால தான் இவங்க இந்த நான் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் வீட்டில் ரைடு பண்ணாங்க. இந்த சாட்டை துரைமுருகன் வீட்டில் ரைட் பண்ணும்போது அவர் இல்லை. இவருடைய வீடு திருச்சியில் இருக்கு, இவர் சென்னையில் இருந்தார். அப்போ அந்த நான் தமிழ் கட்சியின் நிர்வாகிகள் வீட்டில் ரைட் பண்ண போது என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னா நிறைய லேப்டாப். அது இப்போ எல்லா வீட்லேயும் லேப்டாப்ஸ் இருக்கும். லேப்டாப்பு, செல்போன்ஸு, வேற ஆவணங்கள் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை. ஆக இந்த NIA என்னது? இந்தியாவில் தீவிரவாத குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் விசாரணை மேற்கொள்வதற்கும் இந்திய அரசால் நிறுவப்பட்டுள்ள ஒரு புலனாய்வு அமைப்பு தான் இந்த NIA, அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இது 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 2008 ஒரு மிகப்பெரிய மும்பை தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு பிறகு உருவான ஒரு புலனாய்வு அமைப்பு தான் இது. இது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கிக்கிட்டு இருக்குது. இது இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, மாநிலங்களோட எந்தவித அனுமதியும் தேவையில்லை. எங்க வேணாலும் புகுந்து விளையாடலாம். யார வேணாலும் தகவல்கள் கரெக்டா இருந்தால் பண்ணலாம், ரைடு பண்ணலாம். ஆக இந்த NIAக்கு இந்த வழக்குகளை விசாரிக்க நாடு முழுவதும் 45 சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு. 45 சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு. ஆக இந்த ரைடு முடிஞ்சாச்சு. ஆனா யாரையும் இதுவரை கைது செய்யல. நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆக நான் தமிழர் கட்சி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு வளர்ந்து வருகின்ற கட்சி என்றே சொல்லலாம். வளர்ந்து வருகின்ற கட்சியை முடப்பதற்கான ஒரு அறிகுறி தான் மத்திய மாநில அரசாங்கங்கள் இப்படி தொடர் ரைடு விசாரணைங்கிற பேர்ல கைது நடவடிக்கை. ஆக நம்ம பார்க்கத்தான் போறோம். நான் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் சேர்ந்து சாட்டை துரைமுருகன் அவங்க எப்படி இந்த கட்சியை அடுத்த லெவலில் கொண்டு போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஆக நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.